ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் பெட்டல் தான் செய்ய போகிறோம். அதை உரப்பாக செய்ய போகிறோம். முதல்ல 2 சைனீஸ் கத்திரிக்காவை, அதாவது நீளமாக இருக்கும்னா அந்த கத்திரிக்காவை 3 cm வரைக்கும் நீட்டமாக வெட்டி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு தண்ணியில் போட்டுருங்க. அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாமே பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். சட்டியில் கூடல் தான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா வெட்டி வச்சிடுற கத்திரிக்காயெலாம் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வேகணும் இந்த கத்திரிக்காய். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை வெடிக்கட்டிட்டு ஒரு மங்கலம் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இடிக்கல்லை எடுத்துக்கோங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது சோயா பட்டை மிளகாத்தூள், அது கூடயே 1 cm அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. 2 பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு இது நல்லா இடிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா இடித்தோடனே அது கூடயே ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக வெட்டி இதையும் இடிச்சுக்கோங்க. தக்காளி பழம் இடிக்கும்போது பார்த்து, ஏன்னா அது தண்ணியாகும் போது தெரிக்கும். இடிக்கும்போது ரொம்ப பார்த்து கவனமாக. இதையும் இடித்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு நெத்திலி பொடி அலசி வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடாகினோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நெத்திலி பொடி போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. நெத்திலி பொடி நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நேரம் மாதிரி நல்லா மொறுமொறுப்பாகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோங்க. அதே எண்ணெயில் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அது நிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. வெங்காயம் நல்லா நிறம் மாறினோன்னு இடித்து வச்சுருந்த சாந்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாந்தெல்லாம் எண்ணெயிலே போட்டுக்கிறேன். எல்லா சாந்தமும் எண்ணெயிலே போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதி விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதி விடுங்க. அப்போ தான் சாந்தோட பச்சை வாசனை, தக்காளிலாம் நல்லா வந்து நல்லா குழஞ்சி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய்னா. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இடிக்கல்லையே வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் சாந்து இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கொதி விடுங்க. கொதி வந்தோடனே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அது கூடயே பொரிச்சு வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அப்போ தான் அது கத்திரிக்காய்லாம் நல்லா குழஞ்சி வரும். அதோடய சாரம் அந்த கத்திரிக்காயில் இறங்கி நல்லா சுவை கொடுக்கும். அதுக்காக தான் 2 நிமிஷம் இது நல்லா கொதியட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இது கூடயே பொரிச்சு வச்சுருந்த நெத்திலி பொடி போட்டுக்கோங்க. அது கூடயே தேவையான கருப்புலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான கத்திரிக்காய் பரட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுலபம்னு. ஒரு 5 நிமிஷத்துல இந்த சமையலை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் புது புது ரெசிபியோடு உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.